ஒரு கடையில் கீழே வாங்கிருக்கோம். நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கொஞ்சம் சேஞ்ச் ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரட்டும். ஆஃப்டர் தான் வாங்கியிருக்கேன். ஆஃப் பில்லுக்கு வந்து 220 rupees தான் இங்கே. ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அக்கா சொன்ன ஒரு வார்த்தை, நம்மளோட வீடியோவை வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு யாருன்னே தெரியாமல் தூரத்தில் இருக்கவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அது உண்மைதாங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலும் 100 பேர் பார்த்தாலும் எனக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 15 தான் போயிருக்கும். ஸோ அவ்வளோத்துக்கு தான் சப்போர்ட் வருது. ஆனால் என்னை யாருன்னே தெரியாமல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு. அப்போது அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, வீடியோ நிறைய பார்க்குறேங்க, நியூஸ் நிறைய போகுது, லைக்கும் கமெண்ட்டும் கம்மியாக தான் வருது. சரிங்களா? மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். இது சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இல்லை எந்த மாதிரி வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி நம்ம வீடியோ போடலாம். என்னோட கியூ சிக்கனை எடுத்து போட்டுக்கான பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, மாதத்துக்கு ஒருக்க சம்பளம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட்றது. எங்களுக்கு இதெல்லாம் பெருசாகும். இனி நல்ல சேலரி ஏதாவது கிடைச்சுன்னா டெய்லியும் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஹோட்டலில் சாப்பிட மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும். ரிவ்யூ வாட்ச் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். கெட்டது அப்படின்னா வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் எங்கே போனால் ட்ரை பண்ணலாம் அப்படி அந்த ஒரு ஐடியாவோட நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சாப்பிட்ற ஐட்டம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, பைசா சேமிக்கலாம். சேமிக்கிறது மட்டுமே வாழ்க்கையை வைக்காமல் லைஃப்பில் சாப்பிட்றது வர ஹாப்பி எனக்கு ஃபீல் ஆகுது. கொத்து கொண்ட சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்ல வந்த மறந்துட்டேன்.
வெரைட்டி வந்து ஃபுட்டு இப்போ நிறைய இருக்குது, ஆனால் ஹெல்த்தி இல்லை. காசு சேமிங்க, குறிப்பிட்ட அளவு சேமிங்க. சேமிட்டு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை மந்த் ஃபேமிலியோடு போய் டேஸ்ட் பண்ணுங்க. இந்த ரிலாக்ஸேஷன் வந்து எதுலேயுமே எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக ஆல்கஹால்லையும் சரி எதுலேயுமே சரி எனக்கு கிடைக்கல. எனக்கு ஃபுட்டு சாப்பிட பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடைக்கு நான் குறைஞ்சது 4 தடவை டேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ எடுக்கிறேன். முன்னாடி சின்ன கடையாக இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கன்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இப்போ கடை பெருசாகிட்டாங்க. பக்கத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இந்த கடை இருக்குது. இப்போ பெரிய கடை ஆக்கினனால க்ரில்லெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ க்ரில் எல்லாமே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வந்து ஹெல்த்தி இல்லை, அதனால் என்னோடய வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆசையாக இருக்குது யாரெல்லாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியாது. இருந்தாலும் ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப்பில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை விடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தாராளமாக யார் என்ன சொன்னாலும் சரி செய்யிட்டு போயிட்டே இருங்க. யாரா ஒன்றா சொல்கிறதுக்காக யாரா அப்படின்னு மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி வரும். காலி மாதிரி ஓகே பாய். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சாப்பாடு வீடியோவில் பார்த்தாங்க.